ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு பொழுதுல எதுக்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிற? நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் கொண்ட பெண் தான் உனக்கு நல்லா தெரிஞ்ச உன்னுடைய உறவுக்கார பெண்ணாகிய இவர் மூலமாக தான் நீ எதிர்பார்க்குற உதவியை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். இது வரைக்கும் வேணும்னா உனக்கு யாரும் உதவி செய்யவும் அன்பு செலுத்தவும் உன் மேலே அக்கறை காட்டவும் ஆள் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் விதமாக தான் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் இந்த பெண்ணின் ரூபத்தில் நான் வந்து உன் வராகி அம்மா உனக்கான வேலைகளை முடிச்சு கொடுக்க போகிறேன். வராகி தாயின் முதல் எழுத்து எப்படி வான் இருக்கோ, சிம்ம வாகினி அதாவது வஜ்ரகோசம்னு என்னுடைய எழுத்து எப்படி வான ஆரம்பிக்குதோ, அதே போல நாளை நீ பார்க்க போகிற இந்த உன்னுடைய உறவுக்கார பெண்ணும் வாங்குற எழுத்து கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அது வரலட்சுமி, வனிதா, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். மொத்தத்தில் அவர் என்னுடைய தெய்வ கடாட்சம் பொருந்திய, என்னுடைய அருள் நிரம்பிய, என் மீது அதிக பக்தி கொண்டுள்ள பெண்ணாக இருக்கிறதால தான் அந்த பெண்ணின் ரூபத்தில் நான் வந்து உனக்கான உதவியை செய்ய போகிறேன். அந்த பெண்ணின் உதவியின் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்காக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த இரவு பொழுதை மட்டும் கடந்து வந்துவிடு என் செல்லமே. நான் உன் மேலே வச்சிருக்க பாசம் எந்த அளவுக்கு உண்மையானதுங்கிறத இப்போது உனக்கு உணர்த்தும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதுவரைக்கும் நீ மனம் தளர்ந்து போகும்போதும் சோர்ந்து போகும்போதும் இந்த வராகி அம்மா தான் உனக்கு துணையாக இருந்தேன். அப்படிதான் இப்போதும் நீ அனுபவிக்கிற இந்த கஷ்டமான வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்து சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் தர வந்திருக்கேன். என் அன்பு செல்ல குழந்தையான நீ ஒருபோதும் மற்றவங்களை போல பார்த்து அவங்கள போல வாழணும்னு நினைக்காத. மற்ற மனிதர்கள் பார்க்குறதுக்கு வெளியில் நல்லவங்களா தெரிஞ்சாலும் மனசு முழுக்க 1000 பஞ்சத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவன் மேலே பொறாமப்படுறவங்களாகவும் அடுத்தவன் முன்னேறக்கூடாது நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாகவும் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களைப் போல நீ வாழ நினைக்காதே என் செல்லமே. அடுத்தவனுக்கு சூழ்ச்சி வலை பின்னி அவங்கள அதில் சிக்க வச்சு அழுக வச்சு வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த நயவஞ்சக துரோகிகள் போல நீ வாழ நினைக்காம உன் வாழ்க்கையை உயர்ந்ததாக அமைச்சு கொடுமா வராகி தாயேன்னு என்கிட்ட வந்து கேளு. யாருமே இதுவரைக்கும் வாழாத வாழ்க்கைய, யாருக்குமே இதுவரைக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தை, செல்வ வளர்த்த சந்தோஷத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த வராகி அம்மா நான் கொடுத்து வாழ வைக்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் அவசரப்படுவதோ அல்லது வருத்தப்படுவதோ வாழக்கூடாதுன்னு நினைக்கவோ வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் தான் நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்றதுக்காக உன் வாழ்க்கையில் பல சூழ்ச்சி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் முன்பாக நீ வாழ்ந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு வாழ ஆரம்பி என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை பார்த்து மகிழ்ந்துதான் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்திருந்தியோ அது இப்போது நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. வஞ்சம், பேராசை, நற்குணங்கள், பொறாமைன்னு நற்குணங்களே இல்லாத துர்க்குணங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு மத்தியில், மாய வேலைகளையும் அடுத்தவன் குடியையும் கெடுக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நல்ல மனசுக்காகவும் நல்ல குணத்துக்காகவும் தான் இந்த வராகி அம்மா ஓடோடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துயரத்தை தாங்க முடியாமல், நீ துடிப்பதை பொறுக்க முடியாம தான் இப்போது உனக்கு உதவி செய்ய போகிறேன் என் செல்லமே. உனக்கு யார் தீங்கு செய்ய நினச்சாலும் அவங்களே அதற்குரிய வினையை அனுபவித்து அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு கண்டிப்பாக திருந்துவாங்க. மற்றபடி யார் உனக்கு செய்கிற எந்த தீமைகளும் எந்த வகையிலும் உன்னை பாதிக்காம உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி நல்ல ஆரோக்கியத்தோடு உன்னை வாழ வைக்கவும் உன் துயர் போக்கி உன் மனம் குளிர்விக்கவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இதுவரைக்கும் நீ பல சமயங்களில் யோசிக்காமல் எடுத்த முடிவுகளால் நிறைய துன்பங்களை சந்திச்சிட்ட. இப்போது உன் துன்பங்களை எல்லாம் துடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்து விட்டேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து முன்னேறுவதற்கான வழிகளை நான் காட்ட போகிறேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு. பல சமயங்களில்
உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியறதுக்கு முன்பாகவே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. அதுலேருந்து வெளிவர முடியாமல் நீ தவிக்கிறதையும், ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு புரியாமல் நீ குழம்புறதையும் உன் வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தீன்னா உன்னை சுற்றி இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு சிக்கல்லேருந்து உன்னை விடுவிச்சு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்துருவேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் பல மடங்கு உயர்வானதாக உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாக மாறப்போகுது. கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செய்யக்கூடியவளாக உனக்கான சந்தோஷத்தை தரக்கூடியவளாக தான் இருக்கேன். நீ எதுலையுமே அவசரப்படாம எல்லாத்தையும் ஆழமா நிதானமா யோசிச்சு செயல்படு. உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அந்த இலக்கை நோக்கி ஓடும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லாமே நீ நினைச்சது போலவே நடக்கும். ஊரும் உலகமும் என்ன சொன்னாலும் நீ எதையுமே காதில் வாங்கிக்காத. ஏன்னா எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே பேசுகிறதையும் குறை சொல்கிறதையும் நிறுத்திட்டு ஓய்ந்து உலகத்து தான் போகிறாங்க. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ எதை நினைத்தும் ஏக்கம் கொள்ள வேண்டாம். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீயும் உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். இன்னும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை உன்னால் உணர முடியும். உன் வாழ்க்கையில் நீ அடைஞ்ச எல்லா தோல்விகளுக்கும் உன்னுடைய ஏமாற்றத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பயமுறுத்தினாலும் நீ எதையுமே கண்டுகொள்ளவோ கவனத்தில் கொள்ளவோ வேணாம். எப்பவுமே உன்னால் முடியுன்ற அந்த சிறு நம்பிக்கையை உனக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் சிறப்பாய் செய்துவிடு. உன் வாழ்க்கையில் என்னுடைய ஆதிக்கம் இனி அதிகமாகி எல்லா வகையிலும் நீ வெற்றியை பெறப்போகிறாய் என் செல்லமே. நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதுமே என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கதால எதை நினச்சும் பயப்படாத. உனக்கு என்ன நேருமோ ஏது நேருமோன்னு கவலையே வேணாம். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா கொடுக்க போகிறேன். உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நல்ல மனசோடையும் நல்ல குணத்தோடும் இருக்கக்கூடிய உன்னை எல்லாரும் புரிந்து கொள்வதற்கான காலம் வரும். பொக்கிசம் போன்ற உன்னுடைய மதிப்பை எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எது வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னுடைய கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா கண்டிப்பாக மாற்றம் வரும். யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டலைனாலுமே கூட நீ எதுக்குமே கவலைப்படாத. உன்னுடைய திறமையும் நேர்மையும் கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைக்கும். எப்போவுமே நீ நினைக்கிற விஷயம் தப்பாக நடக்கும்போதும் தவறாக போகும்போதும் அடுத்தவங்களை குறை சொல்லாமல் உன்கிட்ட ஏதாவது தப்பு நடந்துருச்சா, உன்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு யோசி. தவறுகளை வெளியில் தேடுறவன் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. தன்னுடையக்குள்ளேயே குறைகளை தேடி சரி செய்து கொள்பவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பான் என் செல்லமே. உன் பக்கத்தில் உன் கூடவே தான் நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. உன் மனக்கவலைகளையும் போராட்டங்களையும் ஏக்கத்தையும் சரி செஞ்சு உனக்கான எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மன பாரத்தை எல்லாம் என் மேலே சுமத்திட்டு நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வேலைகளை பாரு. நீ இழந்ததையெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைப்பேன். எதை இழந்தோம் ஏன் இழந்தோன்னு தெரியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வயது அதிகரிக்க அதிகரிக்க அடுத்தவங்களை மன்னிக்கக்கூடிய குணமும் அதிகரிக்கணும். நீ அடுத்தவர் மீது காட்டும் அன்பும் அதிகரிக்கணும். உனக்குள்ள தாழ்மையும் மேன்மையும் அதிகரிக்கணும். எல்லார்கிட்டையும் தாழ்ந்து பணிந்து அன்பை அரவணைச்சு போகக்கூடிய நல்ல குணம் அதிகரிக்கணும். இப்படி எல்லா நற்பண்புகளும் அதிகரிக்காம வயசு மட்டும் அதிகமாகி ஒரு பிரயோஜனமும் இல்லை.
உன் வாழ்க்கையில் வயசு ஆக ஆக பக்குவப்பட்ட பிள்ளையாக, பொறுமையான பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்லமே. உன் தலையெழுத்தையே மாற்றி எழுதி இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுறேன். சில பேருக்குன்னு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வாழ்க்கையில் நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் கடமையை சரியாக செஞ்சால் போதும், வாழ்க்கையை வாழ்ந்தா போதும்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. யார் எப்படி வேணா இருக்கட்டும், நீ எப்போதும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக வாழ தயாராகு. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்டீனா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ கேட்ட உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஒரு தாயாக நான் இருந்து அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீ கேட்குற ஒவ்வொன்றையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் செல்லமே. நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு பார்த்ததால தான் இனிமேலும் நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே உனக்கு உதவி செய்வதற்காக வரப்போகிறேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும். யார் ஒருத்தரும் நான் உன்னை ஏமாற்ற போகிறேன்னு சொல்லிக்கிட்டு வரமாட்டாங்க. அதே போல தான் உன்கிட்ட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் நல்லவங்களாக இருந்தாலும் நீ கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமாக வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வேதனையும் உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செஞ்சு உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் நடத்தி தர்றேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானமாக இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு இரு. எதிலிருந்து உனக்கு எப்படிப்பட்ட வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறியோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். இந்த கடன் தீரவே தீராதோ, பிரச்சனை தீரவோ தீராதோ நினச்சிக்கிட்டு இருக்க வருத்தப்படுற எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு சகலமும் உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். நீ நினச்சது எல்லாமே அப்படியே உன் கைகளில் வந்து சேர்ந்துட்டா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதனால தான் சில விஷயங்களை காலம் கடந்து போகும்படி செஞ்சு அதன் அருமை பெருமைகளை உன்னை உணரும்படி செஞ்சு உன் கைகளில் கொடுக்குறேன். எப்போதும் நீ எதுக்கும் முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்தாதே. முயற்சி மூலமாக உன் கைகளில் வந்து சேருவது நிரந்தரமாக உன் கூட இருக்கும். உன்னை விட்டு பிரியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அன்போடு அற்புதமானதாக அழகானதாக வாழ பழகு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிச்சது போல ஒன்றால் வாழ முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விஷயத்தில் நாட்டம் உள்ளவர்களாக, பிடித்தவர்களாக, ஈடுபாடு உள்ளவர்களாக, ஒவ்வொரு மனநிலை உள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுங்கிறது உன்னால் முடியாத காரியன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நீ நீயாக இருந்துவிடு. என்னை நம்பியவர்களுக்கு நான் சோதனைகளை வேணும்னா கொடுப்பனே தவிர தோல்வியை ஒருபோதும் கொடுப்பது கிடையாது. நிச்சயமா உன்னுடைய எல்லா சோதனைகளையும் தாண்டி நீ சாதிக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்பேன். நீ போகிற இடத்திலெல்லாம், நீ பார்க்கும் இடங்களிலெல்லாம் உனக்கு நான் காட்சி கொடுத்து கனவுல கூட உனக்கு துணையாக வந்து நின்று ஆதரவு சொல்லி ஆறுதலாக இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை நல்லபடியாக நனவாக்கி நிஜமாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன முயற்சி செஞ்சாலும் எல்லாத்துலேயுமே ஒரு தடங்கல் வருது. எதுவுமே நான் ஆசைப்படுறது போல நடக்கவே இல்லைன்னு தானே நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பது உண்மைன்னு நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு அதற்கான தீர்வுகளும் இருக்குன்னு நம்பு. உன் வாழ்க்கையில் இப்போதே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நன்மைகளை இந்த வராகி அம்மா செஞ்சு தரப்போகிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. இத்தனை நாளா நீ உன் குடும்பத்துக்காக பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனிமே எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா நீ உன் வெற்றி பாதையை நோக்கி போகும்படி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில்